வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல இயக்குனர் திடீரென காலமான செய்தி ஒட்டுமொத்த மலையாள சினிமாவையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. யார் அவர்? அவர் எப்படி இறந்தார்? என்ன தகவல்? இவர் மலையாள திரையுலகில் என்னெல்லாம் பணியாற்றியிருக்காரு? என்ன மாதிரி திரைப்படங்களை எடுத்திருக்காருன்னு இந்த வீடியோவில் இவருடைய முழு விவரங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மலையாள திரையுலகில் ஜாம்பவன் இயக்குனர் மோகன் அவர்கள் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. மலையாள திரையுலகில் ஜாம்பவனாக என்று ரசிகர்களால் அன்போடும் அழைக்கப்படு வந்தவர் தான் இயக்குனர் மோகன் அவர்கள். நேற்று காலை உடல்நலக்குறைவின் காரணமாக திடீரென காலமாகி போயிட்டாரு. வீடா பறையும் முன்பே, ஷாலினி என்ற கொட்டக்காரி, 2 பெண் குட்டிகள் நரிகளும் போன்ற திரைப்படங்கள் மூலம் மலையாளத்தில் திரையுலகிற்கு புதிய அலையை ஏற்படுத்தியவர் தான் இயக்குனர் மோகன் அவர்கள். கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒன்றில் உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போயிருக்கிறார். இவர் 1978ஆம் ஆண்டு வெளியான வாடகை வீடு தான் இவருடைய முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடித்த ஷாலினி என் கூட்டுக்காரி படம் ஹிட்டானதும் ரசிகரிடம் பெரிதும் கவனிக்கப்பட்டாங்க. இவரது திரைப்படங்கள் எல்லாமே கலை ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் முன்னிலையில் இருந்து வந்தது. மோகனின் திரைப்படங்கள் புதிய கதை, பின்னணி, புதிய நடிகர்கள், புதிய கட்சி வசீகரால் வகைப்பட்டது. அதுவரை மலையாள திரையுலகில் இல்லாத கருப்பொருள்கள், ராண்டு பெண் குட்டிகள் மூலம் சரித்திரம் படைத்து கொண்டிருந்தார். மோகன் அவர்கள் 1978 வெளியான வாடகை வீடு படத்தின் மூலம்தான் திரையுலகிற்கு நுழைந்தார். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. ஷாலினி என்ற கூட்டுக்காரி மூலம் திரைக்கு வந்த படத்தில் நடிகை ஷோபாவின் சிறந்த நடிப்பு ரசிகர்களிடையே பெரிதும் கொண்டாடப்பட்டது. நெடுமுடி வேணுவின் அட்டகாசமான நடிப்பால் ரசிகரின் மனதை கொள்ளையடித்த படம்தான் விடா பறக்கும் முன்பே. இவர் நெடுமுடி வேணுவை வைத்து விடா பறக்கும் முன்பே 2 பெண் குட்டிகள், இலக்குகள், இடைவேளை, ஆழலம், ரஞ்சனா, மங்களம், நேருணை, தீர்த்தம், சுருதி, ஒரு கதை, ஒரு நுணுகுதா, இஷாவ்லா, அங்கன் உள்ளிட்ட 23 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். 2004 வெளியான அவரது கடைசி திரைப்படம் கேம்பஸ். இரிஞ்சிலாகுடா கிறிஸ்துவ கல்லூரியில் இலங்கை கல்வி பட்டம் பெற்றிருந்தார். புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் கொண்டிருந்த மோகன் தன் தந்தை நண்பர் மூலம் இயக்குனர் எம். கிருஷ்ணன் நாயரை சந்தித்து உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அதன் பிறகு தீக்குறிஞ்சி சுகுமாரன் நாயர், ஏபி ராஜ், மது மற்றும் பிவேனு ஆகியோரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவி நடிகை அனுபமா, புரந்தோர் மோகன் மற்றும் உபேந்திர மோகன் என்ற 2 மகன்கள் உள்ளாங்க. இந்த நிலையில் இவருடைய மறைவுக்கு பல்வேறு குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன இன்னைக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.